ஒரு வெள்ளைக்காரன் இது வரலாறு. தென்னிந்திய மக்கள் நல சங்கம் என்று இருந்த ஒரு சங்கம், அந்த சங்கம் ஒரு காலத்துல அது வெள்ளைக்காரர்களுக்கு அவங்க ஒரு கட்சி தேவைப்படுது. அவங்களுக்கு மக்கள் மத்தியில் வெள்ளைக்காரர்கள் மக்களை தம்பதற்காக அப்ப அவங்க ஒரு சங்கம் தேவைப்படுது. இந்தியாவில் இருக்கிற சங்கம் என்ன பண்றாங்க? தென்னிந்திய மக்கள் சங்கத்தை தான் கைக்குள்ள போடுறாங்க வெள்ளைக்காரன். இப்படி வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட தென்னிந்திய நலசங்கம் தான் பிற்காலத்தில் வெள்ளைக்காரன் அதை அரசியல் கட்சியாக மாற்றுகின்றான். அந்த கட்சியின் பெயர் ஜஸ்டிஸ் பார்ட்டி. திமுக மறுக்க முடியுமா? அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பிற்காலத்தில், ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லிட்டு மக்கள்கிட்ட போகும்போது வெக்கமாக அவங்களுக்கு வெள்ளைக்காரன் வச்ச பேராச்சு. இங்கிலீஷ்ல போய் சொன்னா யாராவது என்ன கேள்வி கேட்பாங்களே, அதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி கட்சிய நீதி கட்சியின் பேர் மாத்துறாங்க. எப்படி பாருங்க, வெள்ளைக்காரன் வச்ச கட்சி பேர் அது. அத நீதி கட்சியின் பேரை மாத்தி மக்களை ஏமாற்றுகிற வேலை அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நீதி கட்சி தான் பிற்காலத்துல அது வலுவிழந்து போய் காணாமல் போகின்ற பொழுது அதை வலுவான ஒரு தலைமை கிட்ட கொடுத்து அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று அப்பதான் ஈவே ராமசாமி என்கின்ற அந்த பெரியார்கிட்ட அந்த கட்சியை கொடுக்கிறாங்க. அவர் வராரு, அந்த கட்சியை எடுக்கிறாரு, அவர் நடத்துறாரு, கட்சியை வலுவாக்கணும் தமிழகம் முழுக்க மாநாடுகள் போடுறாரு. அப்ப சேலத்துல ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாடுல அந்த கட்சிக்கு புதியதாக ஒரு பெயர் வைக்க வேண்டும். ஏன்னா நீதி கட்சினா மக்கள் மத்தியில நம்ம கட்சியை கொண்டு போக முடியல. அப்போ மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல பேராக வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது, அப்போ கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் பெரியாருக்கு போல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா முடிவு பண்றாங்கன்னா தமிழர் கழகம் அப்படின்னு பேர் முடிவு பண்றாங்க. எப்போ? இன்னைக்கு காலைல முடிவு பண்றாங்க, சாயந்தரம் மாநாடு. தமிழர் கழகம் பேரை முடிவு பண்ண அந்த கட்சியோட பேரு சாயந்தரம் மாநாடு தீர்மானம் நிறைவேற்றும் போது திராவிட கழகம் மாறி இருக்கு. இதுல கட்சியில் எந்த தலைவரும் தெரியாது. பெரியாரை தவிர, ஈவே ராமசாமியை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எல்லாரும் முடிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம தமிழர் கழகம் முடிவு பண்ணோம், திடீர்னு ஈவே ராமசாமி திராவிட கழகம் பேரை மாத்திட்டாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட நண்பர்கள் கேட்கிறாங்க, என்ன கால வரைக்கும் நம்ம தமிழர் கழகம் முடிவு பண்ணி வச்சிருந்தோம், திடீர் திராவிட கழகம் பேரை மாத்திட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, நம்ம கட்சி எல்லாம் பாருங்க, நான் கன்னடத்துக்காரன். யாரு? ஈவே ராமசாமி அவர்கள் சொல்றாரு, நான் கன்னடத்துக்காரன். இன்னொரு தலைவர் காமிக்கிறாரு, நீ தெலுங்குக்காரு. இன்னொரு தலைவர் காமிக்கிறாரு, நீ மலையாளத்துக்காரன். இன்னொரு தலைவர் காமிக்கிறாரு. இப்படி நீங்க எல்லாமே வெவ்வேறு மொழியில இருக்கும்போது நாம் தமிழர் கழகம் என்ற ஒரு கட்சியை நம்ம ஆரம்பித்தோம் சொன்னா, நாளைக்கு நான் தலைவராகும் போது கட்சியில் இருக்கிற யாராவது என்ன பார்த்து நீ தமிழ்நாடு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? எப்படி பாருங்க, இப்ப இன்னைக்கு சொல்றாங்க திராவிட மாடல் அரசாங்கம். திராவிட மாடல் எப்படி வந்து பாத்தீங்களா? ஈவே ராமசாமி என்கின்ற ஒரு தனிநபர் தன்னை கன்னடத்துக்காரர் என்பதற்காக, தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக, தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக வைக்கப்பட்ட பெயர் தான் இந்த திராவிட கழகம். இப்ப சொல்லுங்க, உங்க திராவிட மாடல் பத்தி இப்ப சொல்லுங்க. கட்சி பேரை தமிழ் வைக்க முடியல. என்னையா திராவிட மாடல்? திராவிட என்ன கேட்டா என்னமா பைத்தியக்காரங்களா? தமிழகத்தை தவிர இங்கே தென்னகத்தில் ஒரு